வணக்கம். சன் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த நேரத்திற்கான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மதுரை மாவட்டம் பாலமேட்டில் இன்னும் சற்று நேரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கவிருக்கிறது. அது பற்றிய பல்வேறு விவரங்களை தருவதற்காக நம்முடைய செய்தியாளர் செல்வகுமார் இணைகிறார். செல்வகுமார், இன்று தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி பாலமேட்டில் நடைபெற இருக்கிறது. இன்று எவ்வளவு காளைகள் மற்றும் காளையர்கள் கலந்து கொள்ளவிருக்கிறார்கள்? அதற்காக செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் என்னென்ன? உங்களுடைய முதற்கட்ட தகவல்கள். நிச்சயமாக செல்வகுமார், தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்ததாக பாலமேட்டில் உள்ள நம்முடைய மற்றொரு செய்தியாளர் ரஃபீக் ராஜாவிடம் பேசலாம். ரஃபீக் ராஜா, இன்னும் சற்று நேரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியானது தொடங்க உள்ளது. அங்குள்ள காளைகளுக்கு என்ன மாதிரியான மருத்துவ பரிசோதனைகள்லாம் செய்யப்பட உள்ளது? மேலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எந்த அளவுக்கு இருக்கு? விரிவா சொல்லலாம். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார் மற்றும் ரஃபீக் ராஜா. காவி செய்திகளை பார்க்கவிருக்கிறோம். சிறிய இடைவேளைக்கு பிறகு தமிழர் திருநாளாம் பொங்கல் விழாவை உலகம் முழுவதும் தமிழர்கள் புத்தாடை அணிந்தும் புதுப்பானையில் பொங்கல் இட்டும் உற்சாகமாக கொண்டாடினர். புதுச்சேரி அருகே இனி உலகம் முழுவதும் நடந்த நிகழ்வுகளை துல்லியமாகவும் துரிதமாகவும் வழங்கும் விறுவிறு செய்திகளை பார்க்கலாம். சபரிமலை பொன்னம்பலமேட்டில் 3 முறை ஜோதி வடிவத்தில் காட்சி தந்த ஐயப்பனை சாமியே சரணம் ஐயப்பா என பக்தி முழக்கத்துடன் லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர்.